Uh, yeah, hi guys. I hope எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஓகேவா? இன்னைக்கு வந்து என்ன டாபிக் பண்ண போறோம் அப்படின்னா கிரியேட்டிங் இன்டராக்டிவ் ப்ரோட்டோடைப். ஓகேவா? கிரியேட்டிங் இன்டராக்டிவ் ப்ரோட்டோடைப் ஆல்ரெடி we can discuss about the class. ஓகேவா? But some of the students they have the lot of the doubt. ஓகேவா? That's the reason I planning to the upload for the videos record. ஓகேவா? Whenever you have free, you can working for that interactive prototype. ஓகேவா? Okay, shall we start for the design. ஓகேவா? இந்த இன்டராக்டிவ் ப்ரோட்டோடைப்போட ஃபர்ஸ்ட் வந்து அவுட்புட் வந்து காமிச்சிடுறேன். ஓகேவா? இந்த இன்டராக்டிவ் ப்ரோட்டோடைப்போட அவுட்புட் எப்படி இருக்கும்னு நான் வந்து ஃபர்ஸ்ட் காமிச்சிடுறேன். ஓகேவா? ஓகே, அதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நான் காமிக்கிறேன். ஓகே, அதோட அவுட்புட் வந்து நம்ம ப்ரிவியூ கொடுத்து பார்க்குறோம். இப்படிதான் வந்து இதோட அவுட்புட் நீங்க பண்ற அவுட்புட் இருக்கும். ஓகேவா? திஸ் ஆல் த கைண்ட் வி கேன் ஆல்ரெடி டிஸ்கஸ் அபவுட் த கிளாஸ் ஆல்சோ. பட் many of the students have the doubt about this topic. Okay, that's the reason I am planning to the recorded that. Okay va? Okay, first shall we go now? We can start for the design. Okay va? இப்போ வந்து நம்ம டிசைன் பண்றதுக்கு வந்து we have the frame. Okay va? Frame is the major role playing for the UI UX. Okay va? இப்போ ஃப்ரேம் இல்லாம வந்து நம்ம எந்த டிசைனுமே பண்ண முடியாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் we are creating for the frame. ஓகேவா? ஃப்ரேமுக்கு என்ன ஷார்ட்கட் கீ? ஃப்ரேமுக்கு எஃப்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆண்ட்ராய்ட் காம்பேக்ட்னு ஓப்பன் ஆகும். அதாவது ஃப்ரேம் லிஸ்ட் ஆஃப் த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆகும் இன் யுவர் ரைட் சைடில். இப்போ வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஆண்ட்ராய்டு காம்பேக்ட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஐ கேன் செலக்ட் ஃபார் த ஆண்ட்ராய்டு காம்பேக்ட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூ கேன் கிவ் ஃபார் த ப்ராப்பர் நேம். ஓகேவா? I can give for the this is called the ball animation. We can make for the ball animation. That's the reason I can put for the name ball animation. Something. Okay, va? Ball animation. Okay, each and every layer you can put for the proper name. Okay, va? I can put for the ball animation. Okay, va? Animation. Next, what we can do? We have the element. We have the ball element. That's the reason I can get for the ball images. Okay, va? How to I get for the ball images? There are the lot of the free image, free generate image website, or free generate generated website in there. ஓகேவா? யூ கேன் நீங்க வந்து அந்த ஃப்ரீ ஜெனரேட் வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 2 வெப்சைட் சொல்றேன். ஓகேவா? என்ன வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து ஃப்ரீ பிக். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃப்ரீ பிக்கு போங்க. அப்படி ஃப்ரீ பிக்ல உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா அன்ஸ்பிளாஷ்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? அன்ஸ்பிளாஷ். ஓகேவா? அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் ஐ கோ ஃபார் த ஃப்ரீ பிக் அண்ட் type the element name ball. Okay va? We need the ball. Just ball. I list out the many ball. Okay, I think this is the perfect. I think I download for the JPEG. Okay va? My இந்த பால் வந்து டவுன்லோட் ஆயிட்டு இருக்கு. இங்க தெரிஞ்சிருச்சா? ஓகேவா? இப்போ வந்து இதை வந்து 2 விதமா வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஒன்று வந்து ஃபைல் மேனேஜர்ல போய், ஓகேவா? ஃபைல் மேனேஜர்ல போய் எங்க உங்க பால் இருக்கோ ஜஸ்ட் லைக் இப்படி ட்ராக் பண்ணி இப்படி கொண்டு வந்து டிக்மால போடலாம். ஓகேவா? இப்படி ட்ராக் பண்ணிட்டு வந்து இப்படி போடலாம். இப்படி பண்ணா வந்து வரும். ஓகேவா? வந்துருச்சா? இல்லாட்டி நம்ம வந்து இது எனக்கு பண்ண முடியல அப்படின்னா Ctrl+Shift+K. ஓகேவா? whenever you have Ctrl+Shift+K your file manager it will be open. ஓகேவா? டவுன்லோடுக்குள்ள போனீங்க அப்படின்னா இங்க பால் இருக்கா? இதை கிளிக் பண்ணிட்டு இங்க ட்ராக் பண்ணிடுங்க. ஜஸ்ட் லைக் ஓப்பன் பண்ணிடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓப்பன் ஆகும். Ctrl+Shift+K. ஓப்பன் ஆயிடுச்சா? இப்போ வந்து இந்த பால் வந்து பெருசா இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் வந்து நம்ம இதுல பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஓகே மை ஸ்கிரீன் இஸ் விசிபிள். ஓகே, இப்போ வந்து 2 திங்ஸ் வந்து பண்ண போறோம். இந்த பால் சுற்றி வந்து ஒயிட் ஸ்பேஸ் நிறைய இருக்கு. அந்த ஒயிட் ஸ்பேஸ் எப்படி ரெடியூஸ் பண்றது, அதுக்கப்புறம் வந்து இந்த பாலை வந்து எப்படி சின்னதாக்குறது. ஓகேவா? அதெல்லாம் இப்போ வந்து பண்ண போறோம். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஒயிட் ஸ்பேஸை வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்றோம். ஓகேவா? கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு மவுஸை இப்படி இழுத்தீங்க அப்படின்னா இந்த ஒயிட் ஸ்பேஸ் வந்து அப்படி சுருங்கிட்டு வரும்.
கரெக்டா உங்க பாலுக்கு எட்ஜில் வச்சுக்கோங்க. கரெக்டா. இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து நீங்க கரெக்டா வந்து பண்ணிக்கிட்டு கார்னர் ரேடியஸ் இருக்குல்ல, கார்னர் ரேடியஸ் ஓகேவா, வி கேன் கிவ் ஃபார் த கார்னர் ரேடியஸ் மேக்ஸிமம் ஓகேவா. எவ்வளோ உங்களால் கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுங்க, 2 லட்சம் அது மாதிரி ஓகேவா. கொடுத்தீங்க அப்படின்னா யூ கெட் த பால் ஷேப் ஓகேவா. இப்போ வந்து உங்களுக்கு வந்து பால் ஷேப் வந்து கிடைச்சிரும் ஓகேவா. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு வந்து எப்படி பால் ஷேப் வந்து நம்ம கிரியேட் பண்றது அப்படின்னு. யூ கெட் ஃபார் த பால் ஷேப் ஓகேவா. தென் பட் வந்து இந்த ஃப்ரேமை கம்பேர் பண்ணும்போது இந்த பால் வந்து ரொம்ப பெருசா இருக்கு ஓகேவா. அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பாலை வந்து நம்ம வந்து சின்னதாக்கிக்கிறோம் ஓகேவா. இந்த பாலை வந்து சின்னதாக்கிக்கணும். எப்படி சின்னதாக்க போறோம் அப்படின்னா கே, அதாவது கேனா ஸ்கேல் டூல் ஓகேவா. whenever you can press the scale whenever you can press the K, the special scale tool it will be visible ஓகேவா. ஓகேவா, நான் என்ன பண்ண போறேன், ஸ்கேல் டூலை ப்ரெஸ் பண்ணி ஓகேவா. அதாவது ரீசைஸ் வந்து நம்ம வந்து எப்பயுமே இது மாதிரி பண்ணக்கூடாது, இது மாதிரி இப்படி பண்ணக்கூடாது ஓகேவா. ஸ்கேல்ல தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா. ஸ்கேல்னா ஷார்ட்கட் கீ என்னன்னா கேவை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ வந்து எனக்கு என்ன சைஸ் வேணும், ஒரு ரேண்டமா வந்து ஒரு 212 கொடுத்துக்கிறேன் ஓகேவா. நீங்களும் அதே கொடுத்துக்கங்க, இல்லாட்டி பேஸ்ட் அப்பான் டிஃபர் ஓகேவா. 212 கொடுத்துட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஸ்மால் சைஸ் பால் கிடைச்சிருச்சு. இப்போ இதை என்ன பண்ண போறேன் அப்படின்னா கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்துட்டு உள்ள கொண்டு வந்துட்டேன் ஓகேவா. கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து இப்போ வந்து உங்களுக்கு அந்த ஸ்கேலோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஓகேவா. இந்த ஸ்கேல் வந்து இங்க விசிபிலிட்டி ஆகிட்டே இருக்கும். நீங்க எஸ்கேப்பை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க ஓகேவா. எஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ வந்து எனக்கு வந்து பால் வந்து எங்க இருந்து போகணும், ஃப்ளோ வந்து இங்க இருந்து போய் இதை டச் ஆகி இப்படி போய் இப்படி வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மறையிற மாதிரி வந்து தான் நம்ம ஃப்ளோ வந்து இப்போ கிரியேட் பண்ண போறோம் ஓகேவா. இன்டராக்டிவ் ப்ரோட்டோடைப்ல ஓகேவா. இப்போ வந்து அந்த ஃப்ளோவை வந்து செட் பண்ண போறோம் ஓகேவா. ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க பாத்துக்கோங்க ஓகேவா. இப்போ வந்து பால் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க மேல கொண்டு போறேன் ஓகேவா. மேல கொண்டு போய் கொஞ்சம் இப்படி வைக்கிறேன் ஓகேவா. இங்க இருந்து பால் வந்து இப்படி வருது ஓகேவா. இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு டெஸ்ட் வேணும் ஓகேவா. அதனால இந்த டெஸ்ட்டை வந்து நான் இங்க இருந்து இப்படி காப்பி பண்ணிக்கிறேன், நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஓகே, டைப் பண்ணிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், எப்படி சார் வந்து ஒரே டெஸ்ட்ல வந்து எப்படி வந்து 2 கலர் வைக்கிறது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. டெஸ்ட்டை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இப்போ வந்து எனக்கு ஒய்க்கு வந்து கலர் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் லைக் ஃபில்லில் போய் ஒய்க்கு மட்டும் கலர் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆயிடும் ஓகேவா. உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன் ஓகேவா. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபுல் எலமெண்ட் வந்து கிடைச்சிருச்சு. பால் இருக்கு, அப்புறம் வந்து டெஸ்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு ஓகேவா. இப்போ வந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்க டிசைனை வந்து காம்போனண்டா ஆக்க போறோம் ஓகேவா. உங்க டிசைனை வந்து காம்போனண்டா ஆக்க போறோம் ஓகேவா. உங்க டிசைனை வந்து காம்போனண்டா ஆக்க போறோம். காம்போனண்டா ஆக்குறதுக்கு என்ன கீ, கண்ட்ரோல் ஆல்ட் கே கொடுக்கலாம். இல்லாட்டி வந்து நீங்க வந்து ரைட் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா காம்போனண்டா கிரியேட் ஆயிடும் ஓகேவா. whenever you press for the control alt key your design it will be come from the component ஓகேவா. எப்படி நீங்க காம்போனண்டா உங்க டிசைன் வந்துருச்சுன்னு வந்து தெரியும் அப்படின்னா whenever you can see for the purple color in your frame your design it will be come from the காம்போனன்ட் ஓகே. காம்போனண்ட்டை வந்து 2 விதமா கிரியேட் பண்ணலாம். எப்படின்னா மறுபடியும் செய்யற பார்த்துக்கோங்க, இந்த 4 டாட் இருக்கும் மேலே, இதை கிளிக் பண்ணாவும் கண்ட்ரோல் அதாவது காம்போனன்ட் ஆயிரும். இல்லாட்டி வந்து கண்ட்ரோல் ஆல்ட் கே ஓகேவா. ஷார்ட்கட் கீ வந்து கண்ட்ரோல் ஆல்ட் கே, யூ கேன் யூஸ் ஃபார் த கண்ட்ரோல் ஆல்ட் கே. யுவர் டிசைன் இட் வில் பி கம் ஃப்ரம் த காம்போனன்ட் ஓகேவா. தென் ஒன்ஸ் வந்து நம்ம காம்போனன்ட் பண்ணிட்டோடனே நம்ம வந்து டேரக்டா போய் பேரண்ட் காம்போனன்ட் சைல்டு காம்போனன்ட்லாம் முன்னாடி பார்த்தோம்னா அது மாதிரி பண்ணக்கூடாது ஓகேவா. நல்லா கவனிச்சுக்கோங்க, அது மாதிரி பண்ணக்கூடாது. எப்போ அது மாதிரி பண்ணணும் அப்படின்னா சும்மா ஒரு லேயர் இருக்குது ஓகேவா. ஒரு லேயருக்கு வந்து நான் என்ன பண்ணாலும் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறப்பதான் வந்து நம்ம வந்து பேரண்ட் காம்போனன்ட் சைல்டு காம்போனன்ட் எடுத்து பண்ணணும் ஓகேவா. இது வந்து ஒரு லேயருக்கு பின்னாடியே வந்து நிறைய லேயர் இருக்கு ஓகேவா. அப்போ வந்து நம்ம வந்து சைல்டு காம்போனன்ட் அது மாதிரிலாம் எடுத்து பண்ணக்கூடாது ஓகேவா. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் வேரியன்ட் ஓகேவா. ஆட் வேரியன்ட் வந்து கொடுக்கணும் ஓகேவா.
பேரண்ட் காம்போனன்ட் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் வேரியன்ட் கொடுக்கணும். இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஆட் வேரியன்ட் வந்து கொடுக்குறோம். அந்த ஆட் வேரியன்ட் வந்து கொடுக்கறதுக்கு என்ன அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் ஐக்கான் இருக்கா, அந்த பிளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா ஆட் வேரியன்ட் வந்து கிளிக் ஆகும். ஆட் வேரியன்ட் வந்து ஆட் ஆகும். ஆட் வேரியன்ட்னா டூப்ளிகேட் பண்ற மாதிரி தான். ஓகேவா? ஆட் வேரியன்ட் கொடுத்தோம் அப்படின்னா இங்க வந்து கீழே வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? தெரியுதா உங்களுக்கு? ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஆட் வேரியன்ட் வந்து கொடுத்துட்டேன். ஓகேவா? ஆட் வேரியன்ட் கொடுத்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா கீழேயே இன்னொரு டிசைன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ வந்து இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா வெர்டிக்கல் ஃபார்மேட்ல இருக்கு. பட் நம்மளுக்கு வந்து ஹரிசாண்டல் ஃபார்மேட் வந்தா நல்லா இருக்கும். இப்போ வந்து என்ன செய்றீங்க அப்படின்னா இந்த ப்ளூ லைன், இந்த பர்பிள் லைனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே டிராக் பண்ணிக்கோங்க உங்க டிசைனை. டிராக் பண்ணிட்டு இதை எடுத்துட்டு வந்து இங்க எப்படி வச்சிருங்க. ஜஸ்ட் டிராக் தான். இங்க வச்சுட்டீங்க அப்படின்னா இப்படி வச்சுட்டு இதை இந்த பர்பிள் லைனை கிளிக் பண்ணிட்டு இதை வந்து இப்படி ஷார்ட் அவுட் பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்படி பண்ணிக்கோங்க. இதுவரை புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த பாலோட ஃப்ளோவை வந்து கிரியேட் பண்றோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாலோட ஃப்ளோவை வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அனிமேஷன் வந்து பண்ண போறோம். ஓகேவா? ஓகே. இன்டராக்டிவ் அனிமேஷன் வந்து பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து பாலோட ஃப்ளோவை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்டோட ஃப்ளோ எப்படி இருக்கு அப்படின்னா இங்க இருந்து பால் வந்து இப்படி டச் பண்ணுது. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த ஃப்ளோவை வந்து நம்ம வந்து கரெக்டா பால் வந்து இதை டச் பண்ற மாதிரி வச்சுக்கிட்டோம். ஓகேவா? அடுத்து வந்து ஆட் வேரியன்ட் வந்து மறுபடியும் கொடுக்கணும். ஆட் வேரியன்ட் வந்து மறுபடியும் இங்க போய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்க கீழேயே பாத்தீங்க அப்படின்னா பிளஸ் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மறுபடியும் இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இதை அப்படியே மேலே கொண்டு போறோம். இப்படி மூவ் ஆகுது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பாலுக்கு பின்னாடி வந்து லெட்டர் இருக்கு. இங்க வந்து பாலுக்கு முன்னாடி வந்து லெட்டர் இருக்கு. அதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பாலை கிளிக் பண்ணி ரைட் ரைட் அதாவது மவுஸ் ரைட் ரைட் கிளிக் பண்ணிட்டா பிரிங் டு ஃப்ரண்ட்னு இருக்கும். ஓகேவா? பிரிண்ட் அதான் பின்னாடி இருக்கிறத முன்னாடி கொண்டு வர போறோம். பிரிங் டு ஃப்ரண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா பால் வந்து முன்னாடி வந்துடும். டெஸ்ட் வந்து பின்னாடி போயிடும். ஓகேவா? அடுத்து வந்து மறுபடியும் ஒரு ஆட் வேரியன்ட் கொடுக்குறோம். ஓகேவா? அடுத்து வந்து பால் வந்து இப்படி இப்படி வருது. கீழே வந்து டச் பண்ணுது. ஓகேவா? அது அந்த ஃப்ளோ கிரியேட் பண்ண போறோம். இப்ப கீழே வந்து டச் பண்ணுது. ஓகேவா? மறுபடியும் வந்து ஆட் வேரியன்ட் கொடுக்குறோம். கீழே டச் பண்ணிட்டு மறுபடியும் இங்க இப்படி இப்படி போகுது. ஓகேவா? அதுக்கு ஒரு கொடுக்குறோம். ஓகேவா? மறுபடியும் வந்து என்னது அப்படின்னா மறுபடியும் ஒரு ஆட் வேரியன்ட் கொடுக்குறோம். அந்த ஃப்ளோ முடியிற வரைக்கும் நீங்க ஆட் வேரியன்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகேவா? மறுபடியும் இப்படி வந்து ஓகேவா? இப்படி வந்து மறையுது. இப்படி வருது. ஓகேவா? கொஞ்சமா ஆட் வேரியன்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? மறுபடியும் கொஞ்சம் மறையுது. மறையுது. கொஞ்சம் மறையுது. இப்போ வந்து மறுபடியும் ஆட் வேரியன்ட் கொடுக்குறோம்.
குடுத்துட்டு வந்து ஃபுல்லாவே மறைஞ்சிருது. அதனால வந்து பால வந்து டிலீட் பண்ணிடுறோம். ஓகேவா? இதுவரையும் இதுவரை எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் வந்து தேவையில்ல. ஓகேவா? அதனால வந்து இந்த ஸ்பேஸ வந்து நம்ம வந்து சுருக்கிடுறோம். ஓகேவா? ஜஸ்ட் லைக் டிராக் பண்ணாவே உங்களுக்கு வந்து அந்தோட ஸ்பேஸ் வந்து சுருங்கிடும். ஓகேவா? இப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்பதான் வந்து நம்ம வந்து புரோட்டோடைப் வந்து பண்ண போறோம். ஓகேவா? இப்பதான் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, புரோட்டோடைப் வந்து பண்ண போறோம். இந்த புரோட்டோடைப்புக்கு வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, புரோட்டோடைப்புங்கிற புரோட்டோடைப்பை வந்து ஆன் பண்ணிக்கிறோம், சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நான் நான் பண்ற இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்க அப்படியே பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து புரோட்டோடைப்பை இது பண்ணிக்கிட்டா இந்த லிங்க்கும் இதுக்குள்ள போனோம் அப்படின்னா ஒரு லிங்க் மாதிரி வரும். ஜஸ்ட் லைக் தட் நம்ம இது இப்படி ட்ராக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. ஓகேவா? நம்ம இங்க ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்கோம்? ஆஃப்டர் டிலே 1 millisecond ஈஸி அவுட் 600 MB எம்எஸ்னா மில்லி செகண்ட். ஓகேவா? உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ பாருங்க. என்ன ஆன் கிளிக்கு. ஓகேவா? ஆன் கிளிக்லேருந்து ஆஃப்டர் டிலே கொடுக்குறோம். ஆஃப்டர் டிலே 1 millisecond. அப்படியே என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ஸ்மார்ட் அனிமேஷன் ஈஸி அவுட். ஓகேவா? ஈஸி அவுட் 600. ஓகேவா? அதான கொடுத்துருந்தாங்க. மேலே போய் பாருங்க. ஈஸி அவுட் 600. ஓகேவா? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இதுதான். ஓகேவா? அதே தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? என்ன ஆஃப்டர் டிலே 1 millisecond ஈஸி அவுட் 600. ஓகேவா? ஈஸி அவுட் 100. ஓகேவா? அடுத்ததுக்கு வாங்க. அடுத்ததுக்கு என்ன கொடுத்துருக்கோம்? ஒன்னு ஈஸி அவுட் 600. அதே தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அடுத்தது பாருங்க. இந்த இதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? ஆஃப்டர் டிலே ஆஃப்டர் டிலே 1 millisecond ஈஸி அவுட் 600. ஓகேவா? சேம் டைப். ஓகேவா? அடுத்து வந்து அடுத்து ஃபாலோ பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்கோம்? ஆஃப்டர் டிலே 1 millisecond ஈஸி அவுட் அதே தான். ஓகேவா? ஆஃப்டர் டிலே 1 millisecond ஈஸி அவுட் 600. ஓகேவா? அடுத்து ஃபாலோ பண்ணுங்க. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஈஸி இன் கொடுத்துருக்கோம். நல்லா பாத்துக்கோங்க. இதுல வந்து ஈஸி இன் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஆஃப்டர் டிலே 1 millisecond ஈஸி இன். ஓகேவா? ஈஸி இன் கொடுத்துருக்கோம். இந்த ஈஸி இன் ஈஸி அவுட்னா அந்த கிராஃபிக், அதாவது கிராஃபிக்கல் ஈஸி இன் அப்படின்னா உங்க பால் வந்து உள்ள இருந்து வெளியே வந்து அப்படி போற மாதிரி. ஓகேவா? இங்க வந்து நிறைய இருக்குது. ஓகேவா? லீனியர் இருக்கு, லீனியர்னா மாஞ்சு போற மாதிரி, அது மாதிரிலாம் இருக்கு. நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல வந்து ஈஸி இன் கொடுத்துட்டோமா? ஓகேவா? இதுல என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஈஸி ஒரு இதுல என்ன கொடுத்தோம்? இதுக்கு வந்து என்ன கொடுத்தோம்? ஈஸி இன் தானே கொடுத்தோம். சாரி, ஈஸி அவுட் கொடுத்தோம். இதுல வந்து ஈஸி இன் 600. ஓகேவா? ஈஸி இன் 600 எம்எஸ். ஓகேவா? அதே இதுக்கு பாருங்க. இதுக்கு என்ன கொடுக்க போறோம்? இதுக்கு என்ன கொடுக்க போறோம்னா ஈஸி அவுட் 300. ஓகேவா? ஈஸி இன் 600 ஈஸி இன் 600 இதுக்கும் ஈஸி இன் 600 இருக்கா? ஈஸி இன் 600 கொடுத்துட்டோம். அடுத்ததுக்கு என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஈஸி அவுட் 300. ஈஸி அவுட் ஈஸி அவுட் 300. ஈஸி அவுட் இதுக்கு என்னன்னா ஈஸி அவுட் 300. ஓகேவா? ஈஸி அவுட் 300. ஈஸி அவுட் 300 கொடுத்துட்டோம். இந்த ஒரே நிமிஷம். ஆ, சொ-
ஓகே கவனிங்க. ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. இதுக்கும் என்ன பண்ணோம் அப்படின்னா, பாருங்க என்ன பண்ணியிருக்கோம். இசின்னு 600 கொடுத்துருக்கோம். இங்கேயும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இசிஇன் 600. அடுத்த ஸ்க்ரீனுக்கு வாங்க. இது கொஞ்சம் நீங்க இருந்தாலே வந்து குழப்பம். ஓகேவா? இசி அவுட் 300, இசி அவுட் 300. அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனுக்கு வாங்க. இந்த ஸ்க்ரீனுக்கு வாங்க. இதுக்கு எவ்வளவு கொடுக்க போறோம்னா இசி அவுட் 300. அதே தான். ஓகேவா? இதுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஆஃப்டர் டிலே இசி அவுட் 300. ஓகேவா? இதுக்கு எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னா, இசி அவுட் 200. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கும் இசி அவுட் 200. இது என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, அதே இசி அவுட் 200. ஓகேவா? இசி அவுட் 200. இப்போ வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து கொடுத்துட்டோம். அதாவது இங்க இருந்து எல்லாத்துக்குமே ஃப்ளோ கொடுத்துட்டோம். ஓகேவா? இப்போ வந்து நம்மளோட அனிமேஷன் வந்து இங்க போய் ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? நம்ம போய் இங்க போய் ஸ்டாப் ஆகக்கூடாது. நம்ம அனிமேஷன் வந்து திருப்பி வந்து எகெயின் வந்து ரொட்டேஷன் வந்துட்டே இருக்கணும். அதுக்கு வந்து என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, இங்க இருந்து ஒரு செயின் லிங்கை ஃபர்ஸ்ட் இதுக்கு கொடுக்குறோம். ஓகேவா? என்ன அனிமேஷன் கொடுத்துறோம்? ஆஃப்டர் டிலே இசி அவுட் 200. அதே தான். என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. புரியாட்டி பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஆஃப்டர் டிலே 1 ms இசி அவுட் 200. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து அனிமேஷன் வந்து பண்ணிட்டோம். லிங்க் வந்து எல்லாத்துக்குமே கொடுத்துட்டோம். ப்ரோட்டோடைப் லிங்க். இப்போ வந்து இந்த அனிமேஷன் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகுது? அசெட்ல போயிங்க. நீங்க என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதை சர்ச் பண்ணிக்கோங்க. பால் அனிமேஷன் டைப் பண்ணா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரே லேயருக்குள்ள 8 லேயர் இருக்கு. அதுதான் நான் சொன்னேன். ஓகேவா? இதை அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இன்ஸ்டன்ஸ் எடுத்தா வரும். இங்க போய் ப்ரிவ்யூ போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்க பால் அனிமேஷன் வந்து கரெக்டா ஜம்ப் ஆகி வரும். ஓகேவா? புரியுதா? ஐ திங்க் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து இன்ச் பை இன்ச்சா உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். எது இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு குழப்புச்சு அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நீங்க வந்து பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து ஈஸி இன் யூஸ் பண்ணியிருப்போம். சில இடத்துல ஈஸி அவுட் யூஸ் பண்ணியிருப்போம். எதுக்கு ஈஸி இன் ஈஸி அவுட் அப்படின்னா, இங்க ப்ரிவியூல போய் பாத்தீங்கன்னா பால் வந்து உள்ள இருந்து வெளியே வந்து மறுபடியும் உள்ள போகுது. அப்படிதான் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? அப்படி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த செஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சில டவுட் இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து ப்ரோட்டோடைப்ஸ்ல வந்து சில இது வந்து டெஸ்க்டாப் வெர்ஷன் வந்து அதாவது வெப்சைட் ஃப்ரேம் வரும். அது மாதிரி வரும். அங்க போனீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா ப்ரோட்டோடைப்ல வந்து ப்ரோட்டோடைப்ல போயிருந்தீங்க அப்படின்னா இங்க வந்து என்ன இருக்குன்னா நோ டிவைஸ் இருக்கும். ஓகேவா? இந்த நோ டிவைஸ்ல போய் iPhone 60 இல்லாட்டி ஆண்ட்ராய்டு காம்பாக்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா வெப்சைட்டுக்கு பதிலாக வெப்சைட் ஃப்ரேமுக்கு பதிலாக டெஸ்க்டாப் ஃப்ரேம் வந்துடும். ஓகேவா? ஐ திங்க் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கைஸ்.